எல்லாருக்கும் வணக்கம் மக்கீஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எஸ்கேன்ற ஒரு பெர்சன் நமக்கு ஏற்கனவே தெரியும். ரொம்ப ஒரு ஏழ்மையிலிருந்து வந்த பையன். அதாவது திருச்சியிலிருந்து வந்த ஆளு. இன்னைக்கு சினிமாவிலயா இருக்கட்டும், தன்னுடைய கேரியர்லயா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து பார்த்தோம்னாக்க கொடிகட்டி பறந்துட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கையில இப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். எல்லாரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போலாம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. அதாவது எஸ்கே அதாவது சிவகார்த்திகேயன் அப்படின்ற ஒரு பெர்சன சொன்னா நமக்கு தெரியாது. எஸ்கேன்னு சொன்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பெர்சன் தான் எஸ்கே அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, இவர் வந்து பார்த்தோம்னாக்கா, தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில ஒரு சின்ன ஒரு துறையிலிருந்து வந்து இன்னைக்கு இவ்ளோ பெரிய ஆளா, அதுவும் பெரிய மாமனிதரா வளர்ந்து நிக்கிறாரு. இவர் மேல ஏகப்பட்ட ரூமர்ஸு, சர்ச்சைகள் அப்படின்ற வந்த போதிலும், ஆனா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே இவரு அதெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா, அவாய்ட் பண்ணி தன்ன ஒரு மாமனிதரா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னாக்கா, காட்டிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். அவருடைய ஃபேன்ஸுமே இன்னைக்கு அந்த அளவுக்கு வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதாவது இவரோட ஆரம்ப காலகட்டங்கள்ல விஜய் டிவி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். விஜய் டெலிவிஷன். அதுல வந்து பார்த்தோம்னாக்கா, கேபிஒய் அதாவது கலக்கப் போவது யாரு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ஷோல வந்து பார்த்தோம்னாக்கா, ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்டா வந்து பார்த்தோம்னாக்கா, இவரு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கும்போது, இவரு தன்னுடைய சொந்த முனைப்பாலயும், உணர்ச்சியாலயும் இவரு வந்து பார்த்தோம்னாக்கா, கன்டினியூஸா வந்து பார்த்தோம்னாக்கா, தன்னுடைய எஃபோர்ட்ட போட்டு மக்கள என்டர்டெயின்மென்ட் பண்ணியிருந்தாரு. அப்படி பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேல அவரு வளர்ந்துகிட்டே போயிட்டுருக்காரு. அப்படி கன்டினியூஸா வளர்ந்து வந்து, அதுக்கப்புறம் அது இது ஷோ அப்படின்ற ஷோலாம் வந்து பார்த்தோம்னாக்கா, ஆங்கரிங் அதாவது தொகுப்பாளரா நிகழ்ச்சிய வளர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய விஷயங்கள வந்து பார்த்தோம்னாக்கா, கன்டினியூஸா பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவரு 2006ல தான் வந்து பார்த்தோம்னாக்கா, கேபிஒய்ல கண்டஸ்டன்ட்டா சேர்ந்தாரு. இன்னும் ஒரு கொஞ்சம் விரிவான காலகட்டங்கள்லயே அவர் வந்து பார்த்தோம்னாக்கா, விஜய் டிவில ஆங்கரிங்கும் பண்ண ஆரம்பிச்சாரு. அவருடைய படங்களும் வந்து பார்த்தோம்னாக்கா, ரொம்ப ஒரு அருமையான ஒரு படங்களாவே அமைஞ்சது. ஏன்னா, அவருடைய ஸ்டார்ட்டிங்கே வந்து பார்த்தோம்னாக்கா, ரொம்ப ஒரு அருமையான ஒரு படத்தோட, ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மூவி வந்து பார்த்தோம்னாக்கா, ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அப்படி ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்தோம்னாக்கா, இன்னைக்கு இன்னைக்கு அமரன், கனா, டாக்டர் அப்படின்ட்டு போன பெரிய பெரிய ஹிட் மூவிஸா வந்து பார்த்தோம்னாக்கா தந்திருந்தாரு. இவர் வந்து பார்த்தோம்னாக்கா, பாடுவாரு, ஆடுவாரு, ஓடுவாரு எல்லாமே எல்லா ஒரு கலைகளும் இருக்கக்கூடிய மனிதர் தான் இந்த எஸ்கே. ஏன்னா, ஒரு சிலர்லாம் நமக்கு தெரியும். ஒரு சில ஆக்ட்ரஸ் ஆக்டிங் மட்டும் தான் பண்ணுவாங்க. லைக் சாங்ஸ் மட்டும் இந்த மாரி 2 டிஃபரன்ஸ் ஆஃப் கேட்டகரில மட்டும் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா, இந்த இந்த கலையானதே வந்து இருக்கும். ஆனா, இவர் வந்து பார்த்தோம்னாக்கா, எல்லா விஷயத்திலயுமே பண்ணுவார். லைக் லிரிசிஸ்ட் எழுதுறதா இருக்கட்டும், சாங் போடுறதா இருக்கட்டும், டயலாக் எழுதுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நெறையா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு தனுஷ் அப்படின்ற ஒரு பெர்சன தெரியும். அவரு வந்து பார்த்தோம்னாக்கா, சினிமால அவருக்கு முன்னாடியே வந்தாரு. ஆனா, இன்னைக்கு எஸ்கேன்றவரு அவரு கடந்து வந்து பார்த்தோம்னாக்கா, இன்னைக்கு வந்து பார்த்தோம்னாக்கா, கேரியர்ல வந்து பார்த்தோம்னாக்கா நின்னுட்டு இருக்காரு. இவருக்கு வந்து பார்த்தோம்னாக்கா, இது ஒரு பெரிய அச்சீவ்மென்ட்ன்னே சொல்லலாம். ஏன்னா இவரு ஒரு டிவி ஷோல வந்து பார்த்தோம்னாக்க, பார்ட்டிசிபேட் பண்ணி, இன்னைக்கு இவ்ளோ பெரிய ஆளா வளர்ந்திருக்காருன்னா, கண்டிப்பா இன்னைக்கு அந்த டிவி ஷோஸும் வந்து பார்த்தோம்னாக்க, ரொம்ப ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா, இது மூலியமா இவரு வந்து பார்த்தோம்னாக்க, விரைவா சம்பாரிச்ச பணங்கள வந்து பார்த்தோம்னாக்க, 2080ல எஸ்கே புரொடக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு புரொடக்ஷன் ஹவுஸையும் ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 6 வருஷமா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னாக்க, 6 இயர்ஸா வந்து பார்த்தோம்னாக்க, அந்த புரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னாக்க, ரொம்ப சூப்பர்வா வந்து பார்த்தோம்னாக்க இயங்கிட்டு இருக்கு. இவருக்கு இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்களா இருக்கும். மனம் கொத்தி பறவையா இருக்கட்டும், லைக் காக்கி சட்டை, எதிர்நீச்சல் அப்படின்ற ஒரு படத்தெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா, ரொம்ப ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மென்ட்ட கிரியேட் பண்ணி, மக்கள என்டர்டெயின்மென்ட் பண்ணி, ஃபர்ஸ்ட் எல்லாம் அவரு வந்து பார்த்தோம்னாக்கா, காமெடி மூவிஸ் தான் அதிகமா ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் லைட்டா ஆக்ஷன்ஸ வந்து பார்த்தோம்னாக்கா ட்ரை பண்ணாரு. அதுக்கப்புறம் ஆக்ஷன் மூவிஸே வந்து பார்த்தோம்னாக்கா ட்ரை பண்ணாருன்னே சொல்லலாம். ஏன்னா, இவரு வந்து பார்த்தோம்னாக்கா, காமெடி மட்டும் தான் வரும் அப்படின்னு நெனச்சு எஸ்கேக்கு வந்து நெனச்சுட்டு இருந்தாங்க. பட் இவருக்கு வந்து பார்த்தோம்னாக்கா, ஆக்ஷன்ஸும் வந்து பார்த்தோம்னாக்கா, ரொம்ப சூப்பர்வாவே வந்து கை குடுத்தது. அது மூலியமா சம்பாரிச்சு, தன்னுடைய பேர்ல வந்து பார்த்தோம்னாக்கா, ஒரு புரொடக்ஷன் எஸ்கே புரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்ற ஒரு புரொடக்ஷன் ஹவுஸையும் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னாக்கா, லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல வந்து பார்த்தோம்னாக்கா, ட்ரொமாண்டியஸ் ஒரு வளர்ச்சின்னே சொல்லலாம். ஏன்னா, அப்படிப்பட்ட தான் மனுஷனா இன்னைக்கு வந்து இருந்திருக்காரு. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னாக்கா, பராசக்தி படங்களா இருக்கட்டும், அமரன் படமா இருக்கட்டும். ஆனா, அமரன்லாம் ஒன் ஆஃப் த ஹிட் மூவி. அதாவது ஒரு ஒன் ஆஃப் த பெரிய மூவி அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா, அந்த மாரி ஒரு பெரிய படங்கள்ல ரொம்ப வந்து சின்னதா நடிச்சு குடுத்து பெரிய ஹிட் ஆகி கலெக்ஷன்ஸ்லயும் பெரிய ஆளா இருக்காரு. இந்த மாரி எஸ்கே வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப வளர்ச்சிருக்கு. விரைவா அவர் இன்னும் பெரிய வளர்ச்சி அடையணும்னு நாம நெனைக்கிறோம். இந்த மாரி சொல்லிட்டு நான் அந்த வீடியோல இருந்து லீவ் ஆயிக்கிறேன். தேங்க் யூ.